எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வயசானவர், ஒரு 80+ இருப்பார்னு வச்சுங்களேன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனாக்க, எப்போ பார்த்தாலும் வந்து அவரோட ஃபோனை வந்துட்டு என்னன்னாக்கா சுவிட்ச் ஆன் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தானாக்கா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்திருக்காரு. ஃபோனை அடிக்கடி எடுத்து ஏதோ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ இதை நோட்டீஸ் பண்ண ஒரு கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு, ஐயா இங்கே வாங்க, என்னாச்சு உங்கள் ஃபோனில் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. உடனே அந்த பெரியவர் வந்துட்டு, ஆமாங்க என் பையன்ட்டு கால் வருது, ஆனால் எனக்கு வந்து எந்த காலுமே வந்துட்டு எனக்கு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் வந்து வாங்கி ஃபோன் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காரு. செக் பண்ணிட்டு அவர் பார்த்துட்டாரு, எல்லாமே கிளியராக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கால் ஹிஸ்ட்ரியிலே எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பையன்றது ரொம்ப நாளாக எந்த காலுமே வரல அப்படின்றது. ஸோ இப்போ அந்த பெரியவர் வந்து என்னன்னாக்க, அவங்க பையன்றது கால் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் ஃபோனில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. ஸோ இது வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்றது தெரியுது. இப்போ இதே மாதிரி பார்த்தோம்னாக்கா, இப்போ நமக்கு சோஷியல் மீடியா வந்துட்டாலும், இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க பசங்க வந்துட்டு வெளியூர்ல வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கோ எங்கேயாச்சும் போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஊரில் வந்து தனியாக வந்து அப்பா அம்மாவோ இல்லை அவங்க ஒய்ஃபோ இருந்தாங்க அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், ஓகே நீங்கள் வந்து பிஸியாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு, ரொம்ப ஒரு சில பேர் ரொம்ப யாருமே இல்லாமல் தனியாக மட்டும்தான் இருப்பாங்க, தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் போராடுறது எதுக்கு அப்படின்னாக்கா, ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் வேணும் அப்படின்றது, நல்ல ஒரு ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸோ யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள், அதை எல்லாத்தையும் வந்துட்டு பசங்கள்கிட்டையோ இல்லை வந்து வெளியூரில் இருக்கிற ஹஸ்பண்ட்கிட்டயோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது, டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணாக்க, ஒன்று அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் மினிமம் ஃபோன் பண்ணுங்க. அப்படி இல்லை அவங்க ஃபோன் பண்ணாக்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க என்ன ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து உங்கள் வேலையில் பிஸியாக இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தை எப்படி பொருளாதார ரீதியாக வந்து ஃப்ரீடமாக கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் தனியாக இருந்து ஒருத்தவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் மனசில் வச்சுங்க. ஸோ அவங்கள ஃபோன் பண்ணுறதையும் மறக்காதீங்க. அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போதும் ட்ரை பண்ணும்போதும் அதையும் வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஸோ டெஃபினட்டாக இது வந்து வெளியூரில் தங்கியிருக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களை நம்பி இருக்கவங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. தேங்க்யூ.